Welcome dear student. Today we are going to discuss about the basic SQL commands. On previous class la நம்ம என்ன பார்த்தோம்னா SQL ஓட commands types of commands என்னென்னன்னு பார்த்தோம். அதாவது DDL ல என்னென்ன commands இருக்கு, DML, DQL, DCL, TCL. ஸோ இந்த commands எல்லாம் பார்த்துட்டோம் தியரிட்டிக்கலா. இது எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். First, how to create a database in SQL. So create database command. Create database command is used to create a new database in SQL. So the command என்னன்னு பார்த்தோம்னா create database name. Create database name. So example create database student DB. இப்போ student DB தான் database name. So every query end with semicolon. எந்த query இருந்தாலும் should end with semicolon முடியணும். So கொடுத்த உடனே query okay one row selected அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ். அதாவது இந்த இதில் எந்த இடம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே இந்த கமாண்ட் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஷோ டேட்டாபேசஸ். திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு வியூ அ டேட்டாபேஸ் என்ன சர்வர். ஸோ சர்வரில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது தான் ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்ற கமாண்ட். ஸோ ஷோ டேட்டாபேசஸ்ன்ற கமாண்டை என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும் இல்லையா டேட்டாபேஸஸை, அதில் ஸ்டூடெண்ட் டிபியும் இருக்கும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் மூலமாக நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஷோ டேட்டாபேசஸ் மூலமாக அந்த டேட்டாபேஸை நம்ம வியூ பண்ணிக்க முடியும் வெதர் இட் இஸ் ஸ்டோர்ட் ஆர் நாட். நெக்ஸ்ட்டு யூஸ் டேட்டாபேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ட்ராப் டேட்டாபேஸ் பார்க்கும்போது டெலிட்டிங் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸை ரிமூவ் பண்ணுறது அதுதான் வந்து ட்ராப் டேட்டாபேஸ் நேம். ஸோ யூஸ் டு ரிமூவ் எனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். இப்போ ட்ராப் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டிபி கொடுத்தனா என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட் டிபின்ற அந்த டேட்டாபேஸு எஸ்கியூஎல் சர்வர், அதாவது அந்த சர்வர்லேருந்து நம்ம எந்த டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சர்வர்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் டிபி வந்து ரிமூவ் ஆகிடும். த டேட்டாபேஸ் கேன் பி வியூட் பை யூஸிங் த கமாண்ட் ஷோ டேட்டாபேஸ். இப்போ ஷோ டேட்டாபேஸ் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டிபின்ற அந்த டேட்டாபேஸ் நேம் ஷோ ஆகாது. Next, use database. So use to select a particular database from the repository. So நம்ம list of databases காமிக்குது. எந்த டேட்டாபேஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்ற கமாண்ட் மூலமாக பார்க்கலாம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் இருக்குது. அதாவது சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், மெனி டிரைவ்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி கம்ப்யூட்டர். மை கம்ப்யூட்டர் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா நம்ம பார்ட்டிஷன் எப்படி பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நிறைய டிரைவ்ஸ் காமிக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபைலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சினா அப்போது அந்த ட்ரைவை கிளிக் பண்ணணும். அந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபோல்டரில் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். இதுதான் மெத்தட். ஃபஸ்ட்டு அந்த ட்ரைவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அடுத்ததாக ட்ரைவில் இருக்கிற பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அடுத்தது அந்த ஃபைலை கிளிக் பண்ணணும். அப்போ அந்த நேவிகேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் இங்கே யூஸ் டேட்டாபேஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ் இருந்தாலும் எந்த டேட்டாபேஸை ஒர்க்கிங் டேட்டாபேஸாக மாற்ற போகிறோம் அதுதான் வந்து யூஸ் அப்படின்ற கமாண்ட். யூஸ் டேட்டாபேஸ் நேம். ஸோ இங்கே யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோன்னா, அதாவது யூஸ் ஸ்டூடெண்ட் டிபின்னு கொடுத்த உடனே அப்போது அந்த ஸ்டூடெண்ட் டிபி தான் வந்து ஒர்க்கிங் டேட்டாபேஸாக மாறிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு. கிரியேட் டேட்டாபேஸ் நேம் இட்ஸ் எ சின்டாக்ஸ் டு கிரியேட் எ நியூ டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு யூஸ் டேட்டாபேஸ் நேம் ஒர்க்கிங் டேட்டாபேஸாக மாற்றுறது. அதாவது நீங்கள் எந்த டேட்டாபேஸுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறது தான் வந்து யூஸ் டேட்டாபேஸ் நேம். அடுத்து ட்ராப் டெலிட் த டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேசஸ். இது என்ன பண்ணோன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து எல்லா டேட்டாபேஸும் ஷோவாக பண்ணி காமிக்கும். அதாவது அந்த சர்வரில் சேவ் ஆகிருக்கிற டேட்டாபேஸஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். கிரியேட், ட்ராப், யூஸ், ஷோ. இந்த 4 கமாண்ட்ஸ் வந்து எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் ரெக்கார்ட். ஸோ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியாச்சு. டேட்டாபேஸுக்குள்ளே டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா டேபிளில் என்ட்ரிஸ் கம்மியாக இல்லாமல் தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். அதாவது எக்ஸல் ஷீட் மாதிரி வச்சுக்கிங்களேன், ரோ காலம். அப்போ எந்த ரோவுமே இருக்காது, வெறும் காலம் ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெக்கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இன்சர்ட் இன்டு த கமாண்ட். திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் எ நியூ ரெக்கார்ட் இன்டு த டேட்டாபேஸ், தட் இஸ் இன்டு த டேபிள். ஒரு டேபிளில் நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் column name 1, column name 2, column name 3, column name n. Values, value 1, value n. ஸோ இங்கே இன்சர்ட் இன்டு எந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அது டேபிள் நேம்.
ஸோ ரைட், அந்த டேபிளில் என்னென்ன காலம் இருக்குது, அதாவது என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அதெல்லாம் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூஸ்ன்ற கீவேர்டு தரோம். எந்தெந்த ஃபீல்டுக்கு, அதாவது எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன வேல்யூ தர போகிறோமோ அந்த வேல்யூ கொடுக்குறோம். சப்போஸ் அது எல்லாமே நான் நியூமரிக்கல் வேல்யூஸாக இருந்தால் சிங்கிள் கோட்டில் கொடுப்போம். அதாவது நம்பர் இல்லாத வேல்யூவாக இருந்தால் அது சிங்கிள் கோட்டில் கொடுக்கும். நியூமரிக்கல் வேல்யூவாக இருந்தால் கோட் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ நான் நியூமரிக்கல் வேல்யூஸ், தட் இஸ் கேரக்டர் வேல்யூஸாக இருந்ததுன்னா அதை நம்ம சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்ததுன்னா சிங்கிள் கோட் தேவையில்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்சர்ட் இன்டு எந்த டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்ற டேபிள் நேம். ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், 3 காலம் இருக்குது. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். வேல்யூஸ் கொடுக்கும்போது கிருஷ்ணா S10, கிருஷ்ணா S10. அப்போ இங்கே கிருஷ்ணான்றது ஃபஸ்ட் நேமில் சேவ் ஆகும், எஸ்ன்றது லாஸ்ட் நேமில் சேவ் ஆகும். ஏஜோட வேல்யூ என்ன ஆகும்னா 10ன்னு நமக்கு போயிட்டு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அதாவது டேபிளோட நேம், அதுக்கு அடுத்ததாக அந்த டேபிள் இருக்கிற ஃபீல்டு, அந்த காலமோட நேம், அடுத்தது வேல்யூஸ்ன்ற கீவேர்டு தரோம். வித்தின் ப்ராக்கெட்டில் அந்த வேல்யூஸ் கொடுக்குறோம். எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன வேல்யூஸ் போய் சேரணுமோ அது கொடுக்குறோம். இதுதான் மெத்தட் டு கிரியேட் ஆர் டு இன்சர்ட் எ நியூ ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு அதே தான் மெத்தடும் யூஸ் டு ஆட் நியூ ரெக்கார்ட் இன் டு த டேபிள். ஸோ இங்கே இதுக்கும் முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்க என்ன வித்தியாசம்னா, ஃபீல்டு நேமை மென்ஷன் பண்ண தேவையில்லை, வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது அந்த காலம் நேமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், வேல்யூ 1, வேல்யூ 2 டாட் டாட் வேல்யூ 1. இது எப்போனா நமக்கு அந்த காலம் நேமோட ஆர்டர் கரெக்டாக தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் நேம், செகண்ட் காலம்னோட நேம் லாஸ்ட் நேம், தேர்டோட காலம் நேம் வந்து ஏஜ், அடுத்து வர காலமோட நேம் வந்து ஃபோன் நம்பர். இந்த ஆர்டர் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தா அந்த ஆர்டரில் நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே அடிஷ்னலாக நம்ம காலம் நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட். இன்சர்ட் இன் டு டேபிள் நேம், டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் டிபி, வேல்யூஸ் கிருஷ்ணா S10, அதே வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நேமில் போய் கிருஷ்ணா சேவ் ஆகும், லாஸ்ட் நேமில் எஸ்ன்ற வேல்யூ சேவ் ஆகும், 10ன்றது ஏஜில் போய் சேவ் ஆகும். ஒரு ரெக்கார்டு வந்து இப்படி தான் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் செலக்ட், யூஸ் டு ரிட்ரைவ் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஃப்ரம் த டேபிள். ஸோ ஏற்கனவே அந்த டேபிளில் நிறைய ரெக்கார்டு இருக்கிறதா நினச்சிப்போம். இங்கே கிருஷ்ணா, சுகல், அருண், மணி. ஸோ இது வந்து 4 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து எதனா ஒரு ரெக்கார்டையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்டையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் செலக்ட். வி கேன் ரிட்ரைவ், ஓப்பன், அதாவது ரிட்ரைவ்னா இங்கே ஓப்பன் வச்சுப்போம். ஓப்பன் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் யர் ரெக்கார்டு, எல்லா ஃபீல்டும், எல்லா காலமும், எல்லா ரெக்கார்டுமே எனக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கணும். அந்த டேபிளில் என்ன இருக்கோ அது எக்ஸாக்டாக அப்படி காமிக்கணும்னு நினச்சின்னா செலக்ட்ன்ற கமெண்டை யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஆஸ்ட்ரிக், ஆஸ்ட்ரிக்கோட மீனிங் என்னென்னா ஆல். ஸோ ஆல்னா எல்லாமே, ஃப்ரம் எதில் இருந்துன்னா எந்த டேபிள் நேமில் இருந்து. ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன கொடுத்தோம், ஸ்டூடெண்ட் டிபி. அப்படி கொடுத்தோன்னா நீ சைடில் பார்க்குறீங்க இல்லையா, அவுட்புட் இதுதான் கிடைக்கும். எக்ஸாக்டாக ஃபீல்டு நேம் இது, அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், 3 காலம் இருக்குது, 5 ரோ இருக்குது. அதாவது காலமோட ஹெட்டிங்கோட சேர்த்து 5 ரோ இருக்குது. அதாவது 4 ரெக்கார்டு இருக்குது, 3 ஃபீல்டு இருக்குது. ஸோ இது இப்படி தான் வந்து அந்த டேபிளில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லா டேட்டாஸுமே நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலராக இன்னும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா அதுதான் அடுத்த எக்ஸாம்பிள். Select record, used to retrieve records from the tables. So record from the tables. So inge select, we can retrieve specific records from a table by using select command. Select column 1, column 2 from table name. அதாவது எனக்கு ஃபஸ்ட் நேமும் அவனோட ஏஜ் தெரிஞ்சால் போதும், இல்லை அந்த பையன் எந்த ஊர்லேருந்து வரான் அப்படி தெரிஞ்சால் போதும்னு நினச்சுன்னா அப்போ ஃபஸ்ட் நேம் பிளேஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்லை அவனோட கிளாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நேம் கிளாஸ். ஸோ இது மாதிரி பர்டிகுலராக எவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருந்தாலும் 2-3 காலம், அதாவது எனக்கு தேவையான காலம் மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் செலக்டில் ஆஸ்ட்ரிக் கொடுக்காம எந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் கொடுத்துக்கலாம். செலக்ட் ஃபஸ்ட் நேம் கமா ஏஜ். அப்போ 3 காலம் இருந்தது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். இப்போ நான் லாஸ்ட் நேமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவுட்புட் சைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டிபி கொடுத்தோன்னா அந்த 2 காலம் மட்டும் செலக்ட் ஆகிட்டு அவுட்புட்டில் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். சரி, சப்போஸ் இது காலம் மட்டும் தான் பண்ண முடியுமா, ரெக்கார்டை பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். அதுதான் இது. அது எப்படின்னு பார்த்தோன்னா செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டிபி வேர்
நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா, ஏதாவது ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா கொடுத்தோன்னா அப்போ கிருஷ்ணான்ற ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற ரெக்கார்டு மட்டும் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். வேர் கிளாஸை பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு மட்டும் வியூ பண்ணுறதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு டெலீட் எ ரெக்கார்ட். ஸோ ஹவு டு டெலீட் எ ரெக்கார்ட், யூஸ் டு டெலீட் கமாண்ட். டெலீட்ற கமாண்ட் தான் நமக்கு என்ன பண்ணுறோன்னா ரெக்கார்டை டெலீட் பண்ணுறோம். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இங்கே எந்த பர்டிகுலர் ரெக்கார்டை யூஸ் பண்ணுறோமோ டெலீட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ரெக்கார்டோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேல்யூஸை நம்ம வேர் கிளாஸில் கொடுக்கணும். அதான் கண்டிஷன். டெலீட் ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து, அதான் ஸ்டூடெண்ட் டிபி. வேர் யாரோட பர்டிகுலர் ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி, அப்போ மணியும் அப்படின்ற அந்த பையனோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற ரெக்கார்டு மட்டும் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் கண்டிஷன். இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபஸ்ட்டு வேர் கிளாஸை செக் பண்ணோம். வேர் கிளாஸில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி, அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் மணின்ற ரெக்கார்டு என்ன இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்ததுன்னா டெலீட் பண்ணோம். சப்போஸ் வேர் கிளாஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகுனா எல்லா ரெக்கார்டுமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் ரிமூவ் ஆகலாம் அப்படின்னு நினச்சுன்னா இதுதான் கண்டிஷன். ஸோ மாடிஃபை ரெக்கார்டு, அப்டேட் வேல்யூவை மாற்றுறோம். யூஸ் டு மாடிஃபை அண்ட் ஆர் அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இன் எ டேபிள். ஒரு டேபிள் இருக்கிற வேல்யூவை மாற்றுறதுக்கு இதுதான் கமாண்ட். அப்டேட் டேபிள் நேம், செட் காலம் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ வேர் காலம் 2 ஈக்குவல் டு வேல்யூ 2. ஸோ இங்கே ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை நம்ம மாற்றி அமைக்கிறது தான் அப்டேட்ன்ற கமாண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்டேட் ஸ்டூடெண்ட் டிபின்றது டேபிள் நேம். செட் ஏஜ் ஈக்குவல் டு 13 யாருக்கு, கிருஷ்ணான்ற அந்த பையனுக்கு. வேர் கிருஷ்ணா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. இப்போ ஏஜை 13 மாற்றி அமைக்கிறோம். யாருக்குன்னா கிருஷ்ணான்ற பையனோட ரெக்கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா வேர் கிளாஸில் போய் செக் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேம் கிருஷ்ணான்னு இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்ததுன்னா அவனோட ஏஜ் ஃபீல்டை, அதாவது ஏஜ் காலமில் ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை 13 மாற்றிடும். அதாவது ஏற்கனவே 10ன்னு இருந்தது, இப்போ 13 மாறிடும். ஸோ வேர் கிளாஸை பற்றி யூஸ் பார்க்கலாம். இன் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் வேர் கிளாஸ் இஸ் யூஸ்ட் டு ஸ்பெசிஃபை த செலெக்ஷன் criteria based on that datas are retrieved or modified as per the query in the where condition. ஸோ இப்போ வேர் கண்டிஷனில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்டை மட்டும்தான் அந்த நீங்கள் டெலீட்டோ இல்லை அப்டேட்டோ இல்லை செலக்டோ பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த கொரியில், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டில், அந்த கமாண்டில் வேறுன்னு ஒரு கீவேர்டு இருந்ததுன்னா வேறு பக்கத்தில் இருக்கிற கமாண்டில் அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்டை மட்டும்தான் அந்த கொரி அஃபெக்ட் ஆகும். ஆப்ரேஷன்ஸ் லைக் என்னென்ன கொடுக்கலாம் பார்த்தோன்னா, ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் யூஸ் டு ஃப்ரேம் த கொரி ஸ்டேட்மெண்ட். வேர் கிளாஸ் இஸ் யூஸ் டு செலக்ட் அண்ட் அப்டேட் query statement for the condition. The number of records updated in a table depends on the where condition. ஸோ இங்கே நம்ம கொடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணான்னு கொடுத்தோம். அப்படி கொடுக்காம நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அதாவது யாருக்கு நம்ம டேட்டாஸை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் ஒரு டைமில் அப்டேட் பண்ண முடியும் அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி ரெக்கார்டு வந்து அப்டேஷன் வேரி ஆகும். வேர் ஃபார்மிங் த இன் எஸ்கியூஎல் query we use major operators like arithmetic, comparison, logical in the where class. The purpose of each operator is listed below. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது அரித்மெட்டிக்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கும். கம்பேரிசன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இது வந்து கம்பேரிசன். லாஜிக்கல் எடுத்தோன்னா அண்டு, ஆறு, நாட், இதெல்லாம் வந்து அதனுடைய ஆப்ரேட்டர்ஸ்.